வணக்கம். நான் உங்க இருமதி பந்தலராஜா. தேர்தல் வந்துட்டா போதும், சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த தேர்தல் ஆணையத்தோட பறக்கும் படைய கையிலேயே பிடிக்க முடியாது. தக்காளி விற்கிறவர், ஆட்டுச்சந்தை வியாபாரி, கல்யாணம் வச்சுருக்கவங்க, காது குத்து வச்சுருக்கவங்க, அவசர செலவுக்கு ஆஸ்பத்திரி போகிறவங்க, இப்படின்னு எல்லாரோட பணத்தையும் பிடுங்கி தன்னோட கடமையை நிலைநாட்டுறது தான் ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க. கேட்டால் ஆவணம் இல்லை அப்படின்பாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு அக்கா ஆஸ்பத்திரி செலவுக்கு கொண்டு போன காசை பிடுங்கிட்டு ஆவணம் இல்லை அப்படின்னு சொல்லி பறிமுதல் பண்ணதாக சொன்னாங்க. அப்புறம் ஒருத்தர் ஃபாரின்லேருந்து வரும்போது கொண்டு வந்த பணத்தை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அவர் போர் நடந்துக்கிட்டு இருக்க வேலையில் நான் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம், என்கிட்ட ஆவணம்லாம் கேட்டால் நான் அதை எங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்ட்டு புலம்பிட்டு போகிறாரு அந்த மனுஷன். உடனே கமெண்டில் ஆவணம் இல்லைன்னா பறிமுதல் பண்ணிட்டு தாயா போவாங்க அப்படின்னு சில அறிவுஜீவிகள் நம்மளுக்கே பாடம் எடுப்பாங்க. எல்லா இடத்துக்கும் ஆவணத்தை தூக்கிட்டு போக முடியாது. 50,000 அப்படின்றது இப்போ உள்ள காலகட்டத்தில், இப்போ இருக்க விலைவாசியில் 50,000ன்றது கம்மியான காசு. 50,000 உனக்கு கம்மியான காசாக தெரியுதாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மியான காசு தான். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் அது அதிகமான காசு, அவ்வளோ வருமானம் உங்களுக்கு வராது. ஆனால் செலவை பொறுத்த வரைக்கும் அது கம்மியான காசு. ஏன்னா 50,000 அப்படின்றது இப்படின்றதுக்குள்ளே செலவாகிட்டு போயிடும். ஏன்னா அவ்வளோ செலவு இருக்குது நம்மளுக்கு. இப்போ நம்ம ஒரு 20,000 சம்பளம் வாங்குகிறோன்னு வச்சுங்களேன், குடும்பம் அந்த 20,000த்தில் நடத்துகிறோமா? கிடையாது. எக்ஸ்ட்ரா 10,000 கடன் வாங்கி தான் குடும்பத்தை ஓட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் 50,000 செலவு அப்படின்றதெல்லாம் அசால்ட்டாக வந்துடும். அதனால் தேர்தல் ஆணையம் இந்த 50,000 லிமிட்டுன்றதை கொஞ்சம் கூடுதலாக வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா காய்கறி வியாபாரம் பண்ண போகிறவங்க, ஆட்டு சந்தை வியாபாரிகள், இவங்களுக்கெல்லாம் 50,000 அப்படின்றது சாதாரணமான ஒரு காசு தான். விற்றுட்டு வருமானத்தை எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஆவணம் நம்ம போய் விற்கிறவன்ட்ட ஆவணம் கொடுறான்னு கேட்க முடியாது, வாங்கிட்டு தான் போவாங்க. இதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் இருக்குல்ல, இந்த நடுத்தர வர்க்கம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன ஆப்ரேஷன் அப்படி பண்ணால் எப்படியும் மெடிக்கல் செலவுனாலே தொட்டதுக்கெல்லாம் 30,000 குறைஞ்ச ஆப்ரேஷன், சின்ன ஆப்ரேஷனாக இருந்தாலும் 30,000 35,000 ஆயிரம்னு வச்சுங்களேன். ஒரு சில பேர் கடன் வாங்குவாங்க, 5க்கு 10 வட்டிக்கு 5 வட்டிக்கு கடன் வாங்குவாங்க. அந்த கடன் வாங்குற இடத்துல ஆவணம் கேட்க முடியாது. அது இல்லாமல் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சிறுக சேமித்து வச்சு, இப்போ மார்ச் மாதம் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னா அவங்க போன வருஷத்துலேருந்தே சேர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நடுத்தர குடும்பத்தோட ஒரு சில பேர் இந்த கடனே வாங்காமல் செலவை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அவங்களாம் இந்த மாதிரி சிறுக சேமித்து வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் போய் ஆவணம் கேட்டிங்கன்னா அதுக்கும் ஆவணம் கிடைக்காது. ஆக மொத்தம் ஆவணம்னு சொல்லி இருக்கிறவன் கோவணத்தெல்லாம் உருவிட்டு போகிறது தான் இந்த தேர்தல் ஆணையத்தோட வேலையாக இருக்குது. வியாபாரிகள் என்ன சொல்கிறாங்க, வியாபார சங்கத்திலேருந்து என்ன சொல்கிறாங்க, லிமிட்டு 50,000 இருக்கிறத கொஞ்சம் ஏற்றி வைங்க, ஒரு 2 லட்சமாக வைங்க, 1 லட்சமாக வைங்க அப்படின்றாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் அதை காதிலே வாங்குறதில்ல. சரி, கையில் இருந்தால் தான் பிடுங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆன்லைன் பேமெண்ட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு போனாலும் ஆன்லைன் பேமெண்ட்டையும் இப்போ கண்காணிக்கிறதா தேர்தல் ஆணையத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு ஆகி போச்சுன்னா, யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்கள அந்த எலெக்ஷனில் தகுதி நீக்கம் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க ஆளுகளுக்கு எலெக்ஷனை வைக்கலாம். இப்படியே ஒவ்வொருத்தராக தகுதி நீக்கம் பண்ணிவிட்டு கடைசியில் யார் ஓட்டுக்கு காசே கொடுக்கலையோ அவர் ஜெயிச்சிட்டாருன்னு அறிவிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுவிட்டு பொதுமக்கள்கிட்ட வழிப்பறி பண்ணுற மாதிரி காசை பிடுங்கிறது, அதை என்ன சொல்லுவாங்க, பறிமுதல் பண்ணுறது அப்படின்றது பகல் கொள்ளையாக தான் இருக்குது அப்படின்றது என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. இந்த ஓட்டுக்கு காசு கொடுத்தாலுமே, ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுனால பொதுமக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த ஓட்டுக்கு பணம் போகிறத தடுக்கிறன்ற பேரில் பொதுமக்களுக்கு தினம் பிரச்சனையாக இருக்குது இந்த தேர்தல் ஆணையத்தோட பறக்கும் படை. சரி, என்ன பண்ணுறது, விதி அப்படி இருக்குது. விதினா நம்ம விதி கிடையாது, தேர்தல் விதி அப்படி இருக்குது. இனிமே கொஞ்ச காலத்துக்கு, இன்னும் 1 மாத காலத்துக்கு இந்த வியாபாரிகள்லாம் வியாபாரம் பண்ணாமல் வீட்டிலே இருந்து பழகிங்க. எதுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு விற்று அந்த வித்த காசை பறிமுதல் பண்ணிட்டு போகிறதுக்கு வீட்டிலே இருந்துட்டு போயிடலாம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருந்தீங்கன்னா 1 மாதத்துக்கு உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்குங்க, வேறு வழி கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா முறையாக ஆவணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு, கர்ணன் கவச குண்டலத்தோடு தெரிகிற மாதிரி பணத்தோட ஆவணத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு சுத்த பாருங்கள். தேவையில்லாமல் பணத்தை தேர்தல் பறக்கும் படையிட்ட இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யாராவது இதனால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.